விஜய் அவர்கள் போட்டி போடுறாரு அப்படின்றதுனால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தியேட்டர்லையும் டிவி சேனல்களையும் விஜய் படத்தை வந்து ஒளிபரப்பக்கூடாது, விஜய் படங்களை வந்து தியேட்டர்ல போடக்கூடாது அப்படின்னு வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஆமா, எலெக்ஷன் கமிஷன். ஆமா, அது மூலமாவும் வந்து அவர் வாக்கு சேகரிக்கிறார்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா? அந்த கோர்ட் வந்து அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து அப்படி பார்த்தா எம்ஜிஆர் பழைய படம் எல்லாம் ஓடினு இருக்கு, அதிமுக வாக்கு சேகரிக்கிற மாதிரி. எம்ஜிஆர் நிக்கல இல்ல, அது கேஸ் தான் போட்டிருக்காங்க, இந்த தீர்ப்பு எதுவும் வரல, மேபி வரலாம். அதனால ஓகே வாசும் சரவணன் ஒண்ணா படிச்சவங்க அந்த படம் போட அந்த படம்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் தாங்க டிவி காரனே போடுவாங்க. நீங்க ஏங்க? அதனால எப்படி பிரச்சார யுத்தியும் இப்படி போயிட்டு இருக்குது இல்லையா? இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆமா, இப்போ நம்ம ஒவ்வொரு கட்சியுமே வந்து ஒவ்வொரு ஸ்டாண்ட்ல போயிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிட்ட சீமான் அவர்கள் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு இருக்காங்க இல்லங்க, பஸ் ஸ்டாண்டா போய் ஓட்டு கேக்குறாங்கன்னு. ஆமா, அவர் பேசுற ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே ஷார்ட்ஸா ரீல்ஸா எடுத்து மீம்ஸ் போட்டு, நான் தான் சும்மா சொல்றேன்னா மீம்ஸ் சாப்பிடுறாங்களா? நிஜமா அதைத்தாங்க சோசியல் மீடியால இன்னைக்கு பவரா வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாட்டிக்ஸ் வந்து கையில எடுத்துட்டாங்க.